இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் விளாகில் இங்கே ராசல் கேமாவில் வந்துட்டு ஜபல் ஜாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டைன் இருக்குது. ஸோ மவுண்டைன் மேலே போயிட்டு கேம்பிங் பண்ணிட்டு காலையில் ரிட்டன் வர போகிறோம். தான் இன்றைக்கி விளாகு ஃபுல்லாக பாருங்கள். இந்த விளாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்போதும் போல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படி ஏறி போயிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு மலை ஏறும்போது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த வீடியோ நான் எடுக்கலை. என்னென்னா முதல்ல வந்துட்டு ரோடு வந்துட்டு 4 ட்ராக்காக இருந்துச்சு. 2 ட்ராக் மேலே ஏறுறதுக்கு 2 ட்ராக் இறங்குறதுக்கு இருந்துச்சு. அப்புறம் போக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ட்ராக் ஏறுறதுக்கும் ஒரு ட்ராக் இறங்குறதுக்கும் ஆயிடுச்சு. இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் அது. அப்புறம் கொஞ்சம் தூரம் மலை ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 3 ட்ராக் இருந்துச்சு. 2 ட்ராக் மேலே ஏறுறதுக்கும் ஒரு ட்ராக் இறங்குறதுக்குமா இருந்துச்சு. அந்த வீடியோ போகும்போது வரும் பாருங்கள். ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஆனால் பெண்டெல்லாம் ஒரு நார்மலாக இருந்துச்சுங்க. ஒரு 70 டிகிரியில் ஏறுற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர் அளவுக்கு மழை இல்லை. அந்த நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இருக்கும் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவு இருந்துச்சு. அதே மாதிரி வழியிலே இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் வந்துட்டு ஃபேமிலியாக நிப்பாட்டி வந்து அவங்கெல்லாம் அந்த பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா குளிராக இருந்துச்சு. ஒரு 11 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சைட்லாம் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, அந்த பள்ளம் ரொம்ப ஆழமான பள்ளங்கள் இருந்துச்சு. அது டேல இருந்தால் பார்த்தா தெரியும், நைட்டில் பார்க்க தெரியலை. இந்த மேலே தெரியுது பார்த்தா தான் மவுண்டனோட டாப்பு. மேலே தான் போய்கிட்டு இருந்தோம். அந்த தெரியுதா உங்களுக்கு? 3 ட்ராக் தெரியுதா? 2 ட்ராக் மேலே ஏறுறதுக்கும் ஒரு ட்ராக் இறங்குறதுக்கும் தெரியுதா? பார்த்தீங்களா? அப்புறம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. மேலே போகும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ சாப்பிட்டோம். அதுவுமே இந்த இடத்துல இந்த வீடியோவில் இருக்குது. கண்டினியூவாக வரும் பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், இந்த மவுண்டைன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மவுண்டைனுக்கு இடையிலேயே வந்துட்டு ரோடு இருந்துச்சு. 2 மவுண்டைன் நடுவில் இருந்துச்சு ரோடு. இது தெரியும். நாங்கள் ஏறும்போது நிறைய வெஹிக்கிள்ஸ் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஈவினிங் போனவங்க எல்லாம். நாங்கள் லேட் நைட்டு தான் ஏற ஆரம்பிச்சோம். நாங்கள் ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock ஈவினிங்கில் ஆயிடுச்சு. போய் சேரும்போது 12:30 ஆயிடுச்சு மிட் நைட்டில். அப்புறம் அங்கே ஃபுல்லாக இருந்து விடியகால் 5 மணிக்கு தான் கீழே இறங்கணும். பட் இதே சன்ரைஸ் எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் அந்த மேலெலாம் இது வச்சுருந்தாங்க, என்ன சொல்கிறது, சிக்னல் டவர்லாம் வச்சுருந்தாங்க. மொபைலுக்கு சிக்னல் கிடையாதுக்காண்டி நல்லா அழகாக அந்த ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் முன்னால் போயிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கேன். நைட் டைம் இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த இடத்துக்கு இப்போ நைட்டில் போனது நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா, நைட்டில் போனது தான் அங்கே லைட்டிங்கெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. மேலே இந்த வீடியோவில் வரும் பாருங்கள், லைட்டிங்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா தெரியும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஃபேமிலி நிப்பாட்டி கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கார்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாமே கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் மேலே ஏற இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவுமே வரும் பாருங்க, இந்த பாருங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எவ்வளோ கார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிச்சு. மலைக்கு மேலே 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. தெரியுதா? இங்கே கடையெல்லாம் இருக்குது மலைக்கு மேலேயே. இவ்வளோ நேரம் அந்த இது பண்ணது ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஹில்ஸ் ஏறுறது. இதுதான் அந்த டாப் ஆஃப் த ஹில்ஸ். மேலே உள்ளது ஷாப்ஸ்லாம் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலே டீ இது மாதிரி இருக்குது, ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது மேலே. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, அந்த வேனில் வச்சு பண்ணுவாங்கல்ல, ஃபுட் ஸ்ட்ரீட்டா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே. அதாவது டாப் ஆஃப் த மவுண்டைன். கீழே தெரிகிறது சிட்டி, ராசல் கேமா சிட்டி. மேலே ஏறி அப்படியே வந்து இங்கே வந்தாச்சு. இது வந்து அப்படி டீ சாப்பிட்டேன் தெரியுமா, அந்த இடம் நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு இடத்துல ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடம். கீழே வண்டி போக தெரியுதா? ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க. கீழே இல்லை, நைட் டைம்னால தெரியுதா? அந்த பக்கம் தெரியும் சிட்டி, ராசல் கேமா மெயின் சிட்டி. அப்படியே மேலே ஏறி வருது, பாம்பு வால் மாதிரி வருது பாருங்கள் மேலே. டேல பார்க்க சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் சன்ரைஸ் காட்டுறேன். இதுக்கு மேலே ஆத்தரைஸ் வெஹிக்கிள் ஒன்று தான் போட்டிருக்காங்க. இதான் அந்த மலையோட டிப்பு. லைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த கேட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, சேர்ட்டு பார்த்து வேணும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், எல்லாமே லைட்ஸ் இருக்கனால ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. கீழே சிட்டி அப்போதே காமிச்சது தான். கீழே சிட்டி, டாப்புக்கு வந்தாச்சு. இப்படி வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ப்ரைவேட்டில் ஏரியா மாதிரி இருக்குது. இந்த சேஃப்டி இதுக்கெலாம் மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே எவ்வளோ டீப்பாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அப்படி மேலே ஏறி வந்தோம். அதுதான் சிட்டி, அந்த தெரியுது பாருங்க சிட்டி. அந்த நைட் விளாகை முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நைட்லாம் இருந்திருக்கேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.